Hi friends, welcome to Concur's Hindi News Analysis dated 4th November 2020. இன்னைக்கு நம்ம பார்க்க போற first article is itself an editorial article. Data points பார்க்க போறோம். இன்னைக்கு data pointsல எதை பத்தி பேசியிருந்தாங்க அப்படின்னா ரீசெண்டா ரிலீஸ் ஆயிருக்கக்கூடிய பப்ளிக் அஃபேர்ஸ் இண்டெக்ஸ் 2020 பத்தி பேசியிருக்காங்க. சரி, இந்த பர்டிகுலர் இண்டெக்ஸ் எதுக்காக ரிலீஸ் பண்றாங்க அப்படின்னா கவர்னன்ஸ் ஆஸ்பெக்ட் ஒரு ஸ்டேட்ல எப்படி இருக்கு, எப்படி பாலிசிஸ் இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க, எக்ஸிக்யூட்டிவ்ஸ் எப்படி ஒர்க் பண்றாங்க, கிரிவன்ஸ் ரிட்ரஸல் மெக்கானிசம் ஒரு ஸ்டேட்ல எப்படி இருக்கு, இந்த மாதிரியான ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் டிடெக்ட் பண்றதுக்காக கொண்டு வந்ததுதான் இந்த பப்ளிக் அஃபேர்ஸ் இண்டெக்ஸ் அப்படிங்கிறது. சரி, இந்த பப்ளிக் அஃபேர்ஸ் இண்டெக்ஸ் அப்படிங்கறத யாரு ரிலீஸ் பண்றாங்க அப்படின்னா பப்ளிக் அஃபேர்ஸ் சென்டர் அப்படிங்கிற ஒரு நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன் which is having its headquarters in பெங்களூரு is releasing this index. ஒரு ஆனுவல் ரிப்போர்ட் மாதிரி இவங்க வருஷம் கொடுத்துட்டே இருக்காங்க. இந்த ரிப்போர்ட் எதுக்காக இட் ஹோல்ட் சிக்னிஃபிகன்ஸ் அப்படின்னா இந்த ஆர்கனைசேஷன் தோ பீங் அ நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன் திஸ் இஸ் ஹெடட் பை ஃபார்மர் இஸ்ரோவோட சேர்மன் கே கஸ்தூரி ரங்கன். இவர் நிறைய கவர்மெண்டல் பேனல்ஸ் கமிட்டிஸ் எல்லாம் ஹெட் பண்ணிருக்காரு. வெஸ்டர்ன் காட்ஸ் டீக்ரேட் ஆகுது என்விரான்மெண்டல் ரீசன்ஸ்க்காக you had a Kasturi Rangan panel and it was headed by this particular person Kasturi Rangan. So அப்ப இந்த governance aspectல ஒவ்வொரு ஸ்டேட்டும் எப்படி பெர்ஃபார்ம் பண்றாங்கங்கிறதுக்காக தான் இந்த பப்ளிக் அஃபேர்ஸ் இண்டெக்ஸ் அப்படிங்கிறது வருஷம் ரிலீஸ் பண்ணிட்டு இருக்காங்க இந்த நாட் ஃபார் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன். இந்த வருஷம் ரிலீஸ் பண்ணிருக்கக்கூடிய ரிப்போர்ட் எந்த வருஷத்தோட கம்பைலேஷனா 2019க்கான வேல்யூவேஷனை 2020ல ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இந்த கவர்னன்ஸ் ஆஸ்பெக்ட்ல த பெஸ்ட் ஸ்டேட் அப்படின்னு யார் வந்திருக்கா அப்படின்னா கேரளா ஹாஸ் பிகம் இஸ் தி ஃபர்ஸ்ட் ஸ்டேட். ஆனா இருக்கிறதுலே ஒஸ்டா பெர்ஃபார்ம் பண்ணக்கூடியது இன் கவர்னன்ஸ் ஆஸ்பெக்ட்ல லார்ஜர் ஸ்டேட்ஸ். ஏன்னா இவங்க பிரிக்கும் போதே 3 கேட்டகரிஸா ஸ்டேட்ஸை பிரிச்சுக்கிறாங்க. லார்ஜர் ஸ்டேட்ஸ், ஸ்மாலர் ஸ்டேட்ஸ், யூனியன் டெரிட்டரிஸ் அப்படிங்கிற மாதிரியான கிளாசிபிகேஷன்ஸ் பிரிச்சிருக்காங்க. அப்ப இவங்க கம்பேர் பண்ணும் போது லார்ஜ் ஸ்டேட்ஸ் எல்லாத்தையும் கம்பேர் பண்ணி கவர்னன்ஸ் ஆஸ்பெக்ட் எப்படி இருக்குன்னு சொல்றாங்க. அதே மாதிரி சதர்ன் ஸ்டேட்ஸ் யூனியன் டெரிட்டரிஸ்குள்ள கம்பேர் பண்ணி தனித்தனியா யாரு ரேங்க் 1 ரேங்க் 2 அப்படிங்கறதுல பண்றாங்க. இவங்க யூஸ் பண்ணக்கூடிய இண்டிகேட்டர்ஸ் அப்படின்னா கிட்டத்தட்ட 15 இண்டிகேட்டர்ஸ் யூஸ் பண்ணி கவர்னன்ஸ் ஆஸ்பெக்ட ரிலேட் பண்றாங்க. 3 டைமென்ஷன்ஸ்ல இண்டெக்ஸ் கொண்டு வராங்க. தனித்தனி இண்டெக்ஸ், ஈக்விட்டி இண்டெக்ஸ், growth இண்டெக்ஸ், சஸ்டைனபிலிட்டி இண்டெக்ஸ்னு 3 இண்டெக்ஸ் தனியா பிரிச்சுட்டு இதோட கம்பைல்டு ஆவரேஜை எடுத்துதான் பப்ளிக் அஃபேர்ஸ் இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. சரியா? சோ அப்ப இதுல ஃபர்ஸ்ட் பார்க்கக்கூடியது ஈக்விட்டி இண்டெக்ஸ். ஈக்விட்டி இண்டெக்ஸ் இந்த சென்ஸ் எவ்வளவுக்கு சோசியலாவும் எக்கனாமிக்கலாவும் ஈக்குவலா ட்ரீட் பண்றாங்க, மால் நியூட்ரிஷன் இல்லாம ஒரு ஸ்டேட் இருக்குதா, எவ்வளவுக்கு மால் நியூட்ரிஷன்ல இன்இக்வாலிட்டி இருக்குது, எவ்வளவு விமன் வந்துட்டு லெஜிஸ்லேச்சர்ஸ்ல இருக்காங்க. ஏன்னா இன்னமும் வந்துட்டு ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியா இருக்கட்டும், பார்லிமெண்ட்லயா இருக்கட்டும், விமனுக்கு இந்த 33% ஆர் 1/3 ரிசர்வேஷன் பஞ்சாயத்து ராஜ் இன்ஸ்டிடியூஷன்ஸ்ல எல்லாம் கொடுத்திருக்காங்களா, அது மாதிரியான ரிசர்வேஷன் ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர்லயும் கிடையாது, பார்லிமெண்ட்லயும் கிடையாது. சோ அப்ப எவ்வளவுக்கு விமன் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் லெஜிஸ்லேச்சர்ல இருக்காங்க, ஸ்லம் பாப்புலேஷன் எப்படி இருக்கு, என்ன மாதிரியான கிரைம் அகேன்ஸ்ட் எஸ்சிஸ் அண்ட் எஸ்டிஸ் நடக்குது அப்படிங்கறத பேஸ் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 23 பாராமீட்டர்ஸ் யூஸ் பண்ணி இந்த ஈக்விட்டி இண்டெக்ஸ் கண்டுபிடிக்கிறாங்க. இது லார்ஜர் ஸ்டேட்ஸ்ல ஆந்திர பிரதேஷ் has topped the equity index followed by Kerala in the second place, third place Chhattisgarh, fourth West Bengal and the fifth place in Tamil Nadu. இதுவே larger statesல யாரெல்லாம் அண்டர் பெர்ஃபார்மிங் இல்ல ரொம்ப புவரா பெர்ஃபார்ம் பண்ணிருக்காங்கன்னா the least position யாருக்கு இருக்குன்னு பாருங்க, உத்தர் பிரதேஷ். கீழ இருந்து டாப் செகண்ட்ல you have Haryana, மத்திய பிரதேஷ், ஒடிசா, பீகார், ஜார்க்கண்ட். ஆல்ரெடி இந்த எல்லா ஸ்டேட்ஸுமே கிட்டத்தட்ட ஒரு மாதிரி அண்டர் டெவலப்டு ஸ்டேட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியதுதான். உத்தரப்பிரதேஷ் பாப்புலேஷன் வைஸ் தே ஆர் தி லார்ஜ் பாப்புலேஷன் அண்ட் லோக்சபாலையும் நிறைய ரெப்ரசன்டேஷன் போகக்கூடியதும் உத்தரப்பிரதேஷ் ஸ்டேட்ல தான். இதுவே ஸ்மாலர் ஸ்டேட்ஸ்ல ஈக்விட்டி அப்படிங்கறத எடுத்துட்டீங்கன்னா மேகாலயா வந்துட்டு நல்லா பெர்ஃபார்ம் பண்றாங்க. இன்ஃபேக்ட் வந்துட்டு மேகாலயா ரீஜன்ல தான், மேகாலயா அண்ட் மணிப்பூர் ரீஜன்ல யூ வில் ஹேவ் திஸ் லிட்ரஸி ரேட் வந்துட்டு ஃபீமேல் கிட்டயுமே ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். சோ மேகாலயா அட் தி டாப் பிளேஸ் ஸ்மாலர் ஸ்டேட்ஸ் அப்படின்னு வரும்போது ஃபாலோட் பை ஹிமாச்சல் பிரதேஷ் அண்ட் மணிப்பூர். இதுவே லோவர் பொசிஷன்ல வந்துட்டு they have taken it as டெல்லி, மிசோரம், அருணாச்சல் பிரதேஷ் and உத்தரகண்ட் வந்துட்டு லோவர் ஸ்டேட்ஸ்ல இந்த ஈக்விட்டி அப்படிங்கிற, ஏன்னா ஸ்லம் பாப்புலேஷன் டெல்லியில எல்லாம் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். ஒரு சின்ன இடம் தான், ஆனா மோர் தேன் 2 crore பாப்புலேஷன் இஸ் இன் டெல்லி. அப்ப இந்த ஸ்லம் பாப்புலேஷன் அப்படிங்கிறது டெல்லியில ரொம்பவே ஜாஸ்தி. இதுவே growth இண்டெக்ஸ் அப்படின்னு எடுத்துட்டாங்க அப்படின்னா
எவ்ளோ செலவு பண்றாங்க அக்ரிகல்ச்சருக்கு, ஒரு ஸ்டூடண்ட் ரேஷியோ வந்துட்டு எப்படி இருக்கு, ட்ரிங்கிங் ஃபெசிலிட்டீஸ் இருக்கா, சானிடேஷன் இருக்கா, எலக்ட்ரிசிட்டி அவைலபிளா இருக்கா, எவ்வளத்துக்கு வேலை இல்லாம இருக்கிறாங்க, அன்எம்ப்ளாய்மென்ட் ரேட், இது எல்லாத்தையும் பேஸ் பண்ணி. இதுல யாரு வந்துட்டு லார்ஜரா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்கன்னா, கேரளா ஸ்டேட் ஹஸ் பெர்ஃபார்ம், செகண்ட் ஃபாலோட் பை கர்நாடகா, தேர்ட் ஃபாலோட் பை தமிழ்நாடு. தனித்தனியா கேட்கறதுக்கான சான்சஸ் இன் எக்ஸாமினேஷன் இஸ் வெரி லிமிட்டட். ஓவரால் இண்டெக்ஸ் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் வந்துட்டு ஜாஸ்தியா இருக்கு. ஆனா இந்த 3 சப்டிவிஷன்ஸ்ல இருக்கிறத நம்ம தெரிஞ்சு வச்சுக்கலாம். இதுவே லோவர் கேட்டகரியில அகெயின் யூ ஹேவ் உத்தர் பிரதேஷ், பீகார், ஒடிசா, அஸ்ஸாம். ஸ்மாலர் ஸ்டேட்ஸ் அப்படின்னு எடுக்கும்போது growth லெவல்ல கோவா இஸ் பெர்ஃபார்மிங் வெரி குட். செகண்ட் பிளேஸ் filled by ஹிமாச்சல் பிரதேஷ் அண்ட் தேர்ட் ஒன் இஸ் பை சிக்கிம். இதுவே லோவர்ல மணிப்பூர் அண்ட் நாகாலாந்து அண்ட் மேகாலயா ஆர் பெர்ஃபார்மிங் அண்ட் வெரி புவர்லி. இதுவே சஸ்டைனபிலிட்டி இண்டெக்ஸ், சஸ்டைனபிலிட்டினா எவ்வளோத்துக்கு வந்துட்டு ஒரு ஒரு இது ஃபியூச்சரிஸ்டிக்காவும் யோசிக்கிறது, ஃபியூச்சருக்கும் இருக்குதா அப்படின்னு பார்த்து செலவு பண்ணு. ஸோ யூஸ் ஆஃப் ரெனியூவபிள் எனர்ஜி எப்படி இருக்கு, எவ்வளோத்துக்கு லேண்ட் டிகிரேட் ஆயிருக்கு, எப்படி வேஸ்ட்டை மேனேஜ் பண்றாங்க, ஏர் குவாலிட்டி எப்படி இருக்கு அப்படிங்கிற ஆஸ்பெக்ட்ல சஸ்டைனபிலிட்டி இண்டெக்ஸ் கால்குலேட் பண்றாங்க. இதுல பண்ணி பார்க்கும்போதும் கேரளா இஸ் ஹோல்டிங் த ஃபர்ஸ்ட் பிளேஸ் அண்ட் சஸ்டைனபிலிட்டி இண்டெக்ஸ்ல தமிழ்நாடு இஸ் ஹோல்டிங் த செகண்ட் பிளேஸ். சி growth இண்டெக்ஸ்ல டிஎன்பிஎஸ்சி படிக்கும் போது யூ ஹேவ் டு பி வெரி கேர்ஃபுல். growth இண்டெக்ஸ்ல லார்ஜ் ஸ்டேட்ஸ்ல வந்துட்டு தமிழ்நாடு இஸ் having the third place. இதுவே sustainability indexல தமிழ்நாடு is doing better. Third தெலுங்கானா, fourth is Chhattisgarh. Whereas when it comes to sustainability indexல யார் ரொம்ப போரா பெர்ஃபார்ம் பண்றாங்கன்னா வெஸ்ட் பெங்கால். ஆனா growth indexலயும் equity indexலயும் larger statesல ரொம்ப போரா பெர்ஃபார்ம் பண்றது உத்தரப்பிரதேஷ். But உத்தரப்பிரதேஷ் is not in this last position, only in sustainability index. ஏன்னா நேஷனல் கங்கா மிஷன் ஸ்கீம் அப்படி இப்படின்லாம் போயிட்டு இருக்கிறதுனால இந்த வேஸ்ட் எப்படி மேனேஜ் பண்றது அப்படிங்கறதுல நிறைய ஸ்கீம்ஸ் போயிட்டு இருக்கு. whereas when you come to Goa அப்படின்னு எடுக்கும்போது sustainabilityல they are doing good. The second place is held by Meghalaya and Sikkim. இதுவே லாஸ்ட் பொசிஷன்ல you have உத்தரகண்ட், ஹிமாச்சல் பிரதேஷ் and அருணாச்சல் பிரதேஷ். இது ஒரு கிளிம்ஸி தான். இது ஒவ்வொரு இண்டெக்ஸ்லயும் ஒவ்வொரு ஸ்டேட்ஸ் மாறி இருக்கு. ஸோ ஆன் அ ஹோல் ஒரு ஆவரேஜ் அப்படின்னு எடுத்து பார்த்துட்டோம் அப்படின்னா with the overall scores and rankings, Kerala is topping this particular rank. சரியா? So Kerala is having 1.388 points. Second one is followed by தமிழ்நாடு. தமிழ்நாடு எவ்வளோ பாயிண்ட்ஸ் வச்சிருக்காங்கன்னா 0.12 பாயிண்ட் வச்சிருக்காங்க. See least performing நம்ம பார்த்தபோது equity index and growth index ரெண்டுத்துலையுமே உத்தரப்பிரதேஷ் was performing very less and அவங்களோட value it is in negative. So அப்போ overall positionல you could see that southern states are performing very good in terms of governance aspectல ஒரு லாவை எப்படி நடத்துறாங்க, ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் எப்படி நடக்குது அப்படிங்கறதுல சதர்ன் ஸ்டேட்ஸ் இருக்கக்கூடிய ஸ்டேட்ஸ் எல்லாமே நல்லா பெர்ஃபார்ம் பண்றாங்க when compared to the north eastern states. ஏன்னா you could see that central states and your western part of your states ஓரளவு மீடியம் பெர்ஃபார்மன்ஸ் இருக்கு. ஆனா ஈஸ்டர்ன் சைட்ல வந்துட்டு இட் இஸ் லிட்டரலி அண்டர் பெர்ஃபார்மேஷன் அப்படிங்கிற மாதிரி. The next thing is that small statesல overall rankingல Goa is first place, Meghalaya is second place, third is held by Himachal Pradesh, fourth is Sikkim. இதுவே வந்துட்டு smaller stateல last position is held by Manipur, 10th positionல ஸ்டேட்டுங்கிறதுலேயே தான் எடுத்திருக்காங்க டெல்லியை. ஸோ டெல்லி. யூனியன் டெரிட்டரிஸ் அப்படின்னு வரும்போது சண்டிகர் is holding the first rank and the last rank is held by Dadar and Nagar Havali. Puducherry is holding the second place. அப்ப இந்த மாதிரியான கவர்னன்ஸ் ஆஸ்பெக்ட்ஸ்ல இந்த இண்டெக்ஸ்லாம் எதுக்காக கொடுக்குறாங்கன்னா, அப்ப நம்ம ஒரு லான்னு ஒரு வருது இல்ல ஒரு ஆர்டர் பாஸ் பண்றாங்கன்னா எவ்வளவுக்கு இதை எக்ஸிக்யூட் பண்றாங்க, இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது என்னென்ன இஷ்யூஸ் வருது, அந்த இஷ்யூஸை எப்படி இவங்க சால்வ் பண்றாங்க அப்படிங்கறதெல்லாம் பேஸ் பண்ணி தான் இந்த இண்டெக்ஸை வந்துட்டு என்ன பண்றாங்க அப்படின்னா ரிலீஸ் பண்றாங்க. The next article that we will read is again an editorial article, hitting fossil fuel companies where it hurts. So அப்ப ஸ்டேட்மெண்ட்ல இருந்து இல்ல ஹெட்டிங்ல இருந்து என்ன தெரியுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, fossil fuel companies நம்ம எங்கேயோ பயங்கரமா அடிக்க போறோம். ஆனா அந்த அடிக்கிற இடம் fossil fuelsக்கு வலிக்கிற மாதிரியான இடமா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஜென்ரலா இந்த fossil fuel ஜென்ரலா ஒரு இண்டஸ்ட்ரின்னு எடுத்துக்கோங்களேன். fossil fuelனு இண்டஸ்ட்ரி இல்ல, ஒரு ஆண்டர்பிரினர்ஷிப்பா ஒரு ஐடியா ஒருத்தர் வச்சிருக்காரு அப்படின்னா இதை பிளேஸ் பண்றதுக்கு நான் கம்பெனி செட்டப் பண்ணோம் அப்படின்னா அந்த எக்கனாமிக் ஆக்டிவிட்டி பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் இடம் வேணும், லேண்ட் வேணும். சரி, ஃபாசில் ஃபியூயல்ஸ் வந்துட்டு எக்ஸ்ட்ராக்ட் பண்றதுக்கா இருக்கட்டும் இல்ல அதுல இருந்து எனர்ஜி டெரைவ் பண்றதுக்கா இருக்கட்டும் லேண்டும் கிடைச்சிருச்சு. செகண்ட் வந்துட்டு என்ன இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா
பீப்பிள் அதுக்கு தேவையான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எம்ப்ளாய்மெண்ட் பண்ணியும் எடுத்துட்டாங்க. சரியா? இதுக்கு தேவையான பிசிக்கல் நீட்ஸ் அதாவது என்னென்ன மாரியான மெஷினரீஸ் வாங்கணும்னா இருக்கட்டும் சரி, இல்ல கோலை இன்புட்டா எடுக்குறாங்கன்னா, அந்த இன்புட் வாங்கணுமா இருக்கட்டும். எல்லா பிசினஸுக்குமே தேவையானது ஐடியாஸ் அண்ட் கான்ஃபிடன்ஸ் மட்டும் கிடையாது. இன்வெஸ்ட்மென்ட் அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியமான விஷயம். பணம் இருந்தா தான் ஒரு இண்டஸ்ட்ரி அப்படிங்கிறது ரன் பண்ண முடியும். ஒருவேள ஒரு இண்டஸ்ட்ரியிலருந்து இந்த பணத்த இல்லாம, அதாவது இன்வெஸ்ட்மென்ட் பண்ணாம, இத வெளியில எடுக்குறாங்க. இன்வெஸ்ட்மென்ட்ட இதுலருந்து வெளியில புல் பண்றாங்கன்னா, யூ கால் இட் அஸ் டிஸ்இன்வெஸ்ட்மென்ட். அப்ப எந்த ஒரு இண்டஸ்ட்ரியுமே உள்ள வந்துட்டு முதலீடு போடாம நடக்காதா? அப்ப அதே மாரி தான் இந்த ஃபாசில் ஃபியூயல் இண்டஸ்ட்ரியும். அப்ப இந்த ஃபாசில் ஃபியூயல் அப்படிங்கிறதோட மெஜாரிட்டியான இம்பாக்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா, நெறைய கிரீன் ஹவுஸ் கேஸஸ் எமிஷன்ஸ் வந்துட்டு பண்ணிட்டு இருக்கு. இந்த கிரீன் ஹவுஸ் கேஸ் எமிஷன்ஸ்னால குளோபல் வார்மிங் ஜாஸ்தி ஆயிடுச்சு. அண்ட் பிகாஸ் ஆஃப் திஸ் குளோபல் வார்மிங் கிளைமேட் சேஞ்ச் அப்படிங்கிறது நடந்துட்டு இருக்கு. இதுதான் கான்செப்ட். அப்ப இந்த மாதிரி இந்த ஃபாசில் ஃபியூயல் இண்டஸ்ட்ரீஸ வந்துட்டு நம்ம அண்டர்மைன் பண்ணோம். இவங்க வந்துட்டு ஜாஸ்தியா வந்துட்டு ப்ராஃபிட் மேக் பண்ணக்கூடாது. இவங்களோட ஆக்டிவிட்டீஸ் அண்டர்மைன் பண்ணணும் அப்படின்னா, அப்ப இதுல இன்வெஸ்ட்மென்ட்ஸ் அப்படிங்கிறது இருக்கக்கூடாது. அப்ப இது ஆக்டிவிட்டீஸ் அண்டர்மைன் பண்ணணும்னா, நம்ம எத தான் எய்ம் பண்ணணும்னா, இந்த இண்டஸ்ட்ரீஸ்க்கு போகக்கூடிய ஃபினான்ஷியல் இன்புட்ஸ தான் நம்ம என்ன பண்ணி ஆகணும்? குறைச்சாகணும் அப்படின்னு. சரி, அப்ப இந்த ஃபினான்ஷியல் இன்புட்ஸ கம்மி பண்ணணுங்கிறதுக்காக உலக அளவுல நெறைய கேம்பெயின்ஸ் வந்துட்டு பெரிய பெரிய ஆர்கனைசேஷன்ஸ் எடுத்து நடத்திட்டு இருக்காங்க. சிஸ்டமேட்டிக்கலா அட்டாக் பண்ணிட்டே இருக்காங்க. யார் யாரெல்லாம் ஃபாசில் ஃபியூயல்ஸ்ல இன்வெஸ்ட்மென்ட், ஈக்விட்டி இல்ல லோன்ஸ் இல்ல கிரெடிட் பேங்க்ஸ்லாம் குடுக்குறாங்களோ, அது ஜாஸ்தியான அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க. சோ அப்ப கிரீன் ஹவுஸ் கேஸ் எமிஷன்ஸ் வந்துட்டு உலக அளவுல நிறைய பேருக்கு இது அகெயின்ஸ்டா போயிட்டு இருக்காங்க அப்படிங்கிற கூடிய சிச்சுவேஷன்ல கூட சரி அப்ப இந்தியா டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு தயாராகலாமா? ஏன்னா இந்தியால இன்னுமே 60% to 70% கிட்ட நம்ம எதை தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம்னா ஃபாசில் ஃபியூல்ஸ், கோல், நேச்சுரல் கேஸ், அயன், ஆயில் இந்த மாதிரி தான் நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கோம். அப்ப இந்த மாதிரி யூஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய சிச்சுவேஷன்ஸ்ல இந்தியால நம்ம டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு போகலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போதைக்கு இந்த டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் வந்துட்டு இந்தியாவோட கண்டிஷனுக்கு அப்ளிகபிள் கிடையாது. ஏன்னா இந்தியா நிறைய இடத்துல பேசக்கூடியது, நாங்க இப்பதான் டெவலப் ஆயிக்கிட்டே இருக்கோம். இப்பதான் எங்களோட மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரீஸ்ல இருந்து எல்லாமே வந்துட்டு இருக்கு. பிளஸ் ரொம்ப கிளாரிட்டியா கொடுக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, உலக அளவுல நடக்கக்கூடிய குளோபல் லெவல்ல நடக்கக்கூடிய கிரீன் ஹவுஸ் கேஸ் எமிஷன்ஸ் 2020க்கான ரிப்போர்ட் இது. இந்த ரிப்போர்ட்ல வந்துட்டு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இருக்கிறதுலே ஹையஸ்ட் கிரீன் ஹவுஸ் கேஸ் எமிட்டர் யாருன்னு பாருங்க, சைனா தான். செகண்ட் பொசிஷன் யார் வச்சிருக்காங்கன்னா USA. தேர்ட் பொசிஷன் யூரோப்பியன் யூனியன் which is having 27 countries. ஃபோர்த் பொசிஷன் ரஷ்யா. ஃபிஃப்த் பொசிஷன்ல தான் இந்தியா வந்துட்டு கிரீன் ஹவுஸ் கேஸ் எமிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா யூஎஸ், சைனா இவங்க எல்லாரையும் கம்பேர் பண்ணும்போது இந்தியாவோட லெவல் இஸ் லெஸ். சரியா? பெர்சன்டேஜ் ஆஃப் குளோபல் டோட்டல்ல இந்தியா 5th பொசிஷன்ல அவங்களோட கேஸஸ் வந்துட்டு வெளியில விட்டுட்டு இருக்காங்க, கிரீன் ஹவுஸ் கேஸஸ். இதுவே பெர் கேபிட்டா எமிஷன். இது என்ன பெர் கேபிட்டா எமிஷன் அப்படின்னா, டோட்டலா இந்தியா எவ்வளவு எமிஷன்ஸ் பண்றாங்க டிவைடட் பை இந்தியாவோட பாப்புலேஷன், டோட்டல் பாப்புலேஷன் எவ்வளவு அப்படின்னா, ஒரு இண்டிவிஜுவல் எவ்வளவு கிரீன் ஹவுஸ் கேஸ் எமிட் பண்றாரு, பர்டிகுலர்லி கார்பன் டை ஆக்சைடு கேஸஸ் எமிஷன் அப்படின்னு வரும்போது வேர்ல்ட் ஆவரேஜ் ஒரு பர்சன் 5.9 இது வந்துட்டு கிரீன் ஹவுஸ் கேஸ் வந்துட்டு ரிலீஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது. சி இந்தியா வந்துட்டு இட் இஸ் பிலோ நேஷனல் ஆவரேஜ் தான். ஸோ விச் சேஸ் தட் இந்தியா ஏற்கனவே கிரீன் ஹவுஸ் கேஸ் எமிஷன்ஸை கம்மியாக தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போ இந்தியா வந்துட்டு கிரீன் ஹவுஸ் கேஸ் எமிஷனை கண்ட்ரோல் பண்றதுக்கு எந்த விதமான கான்ட்ரிபியூஷனும் பண்ணக்கூடாது அப்படின்னு கேட்டீங்கன்னா த ஆன்சர் இஸ் நோ. ஏன்னா கிரீன் ஹவுஸ் கேஸ் எஃபெக்ட்னால கிளைமேட் சேஞ்ச் அப்படிங்கிறது இது டெவலப்டு கண்ட்ரி, இது டெவலப்பிங் கண்ட்ரி அப்படின்னு கண்ட்ரி வைஸா பார்த்து என்விரான்மெண்ட் வந்துட்டு சேஞ்சஸ் கொடுக்க போறது கிடையாது. கிளைமேட் சேஞ்ச் அப்படின்னு நடக்குதுன்னா அது டெவலப்டு கண்ட்ரியா இருக்கட்டும் இல்ல டெவலப்பிங் கண்ட்ரீஸா இருக்கட்டும், எல்லாருக்குமே ஒரே விதமான எஃபெக்ட். ஒன்னு எக்ஸ்ட்ரீம் டிராட் இல்ல எக்ஸ்ட்ரீம் வெதர் கண்டிஷன்ஸ், சைக்ளோன்ஸ் நிறைய வரும், டோர்னடோஸ் நிறைய வருது, இந்த மாதிரி இருக்கக்கூடிய சிச்சுவேஷன், ஃபிளட் சிச்சுவேஷன்ஸ் நிறைய. அப்ப கிளைமேட் சேஞ்ச் அப்படிங்கிறது ஒரு குளோபல் கான்செப்ட். அப்ப எஃபெக்ட்ங்கிறது யாருக்கு வேணாலும் வரும். அதனால இந்தியா என்ன பண்ணும் அப்படின்னா, என்னதான் அவங்களோட கிரீன் ஹவுஸ் கேஸ் எமிஷன் மினிமலா இருந்தா கூட இந்தியாவோட பாலிசி மேக்கர்ஸ் என்னத்த மைண்ட்ல வச்சுக்கணும்னா, இந்த ஒரு சிச்சுவேஷன் அதாவது குளோபல் லெவல்ல இந்த மாதிரி ஃபாசில் ஃபியூயல்ஸ்க்கான இன்வெஸ்ட்மெண்ட் கம்மியாயிட்டு இருக்கக்கூடிய
சிச்சுவேஷன்ல பாலிசி மேக்கர்ஸ் எல்லாம் எதை மைண்ட்ல வச்சுக்கணும்னா, இப்போதைக்கு ரெனியூவபிள் எனர்ஜிஸ்ல வந்துட்டு வேர்ல்ட் லெவல்ல இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஃப்ளோ ஆகும். அப்ப காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் ஆஃப் ரெனியூவபிள் எனர்ஜிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமா டவுன் ஆகிக்கிட்டே வருது. அதனால இந்தியா கொஞ்சம் கொஞ்சமா வந்துட்டு இந்த கோல் பேஸ்ட் எனர்ஜில இருந்து டீவியேட் ஆகி டிரான்சிட் ஆகணும் அப்படிங்கிறது. சரி, இந்த ப்ராசஸ் ஈஸியா ஆயிடுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, ப்ராசஸ் கண்டிப்பா காம்ப்ளெக்ஸா தான் இருக்க போகுது. ஏன்னா இந்த இந்த ஒரு சேஞ்ச் டிரான்சிஷன் அப்படின்னு நடக்கும் போகும்போது லேண்ட ரீஸ்டோர் பண்ணும். புதுசு புதுசா ஜாப் வந்துட்டு the kind of technology needed for renewable energy. டெக்னிக்கலான நீடட் பீப்புள் வில் பி டிஃப்ரெண்ட். ஸோ அதுக்கு தேவையான லோக்கல் ஜாப்ஸ், ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் எப்படி இந்த ஸ்டோர் பண்ண போற இந்த ரெனியூவபிள் எனர்ஜி, இது எல்லாத்துக்குமே வந்துட்டு இட் நீட் சோ மச் ஆஃப் இன்வால்வ்மெண்ட். இதை தாண்டி பொலிட்டிக்கல் இன்ட்ரெஸ்ட் எதுவுமே உள்ள வந்துட்டு தடை பண்ணாம இருக்கணும். அப்ப இது எல்லாம் நடக்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னு சொல்றாங்கன்னா டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட். இந்த டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் தான் நல்லபடியா நடந்துட்டு இருக்குன்னு சொல்றாங்க. ஸோ அப்ப டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட்னா எக்கனாமில படிச்சது தான் இங்கேயும் வந்துட்டு டெஃபினேஷன் கொடுத்திருக்காங்க. Disinvestment is a process by which money put into the stocks or bonds of certain companies is withdrawn. ஏதோ ஒரு கம்பெனிக்குள்ள நீங்க கொண்டு போய் பணத்தை ஸ்டாக்ஸ் பாண்ட்ஸ்ல எல்லாம் பணம் இன்வெஸ்ட் பண்றாங்களா, அதெல்லாம் திருப்பி எடுத்துக்கிறாங்க அப்படின்னா இது டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்ப இந்த மாதிரி இந்த இந்த டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது இந்த செக்டாரை பொறுத்த வரைக்கும் எந்தெந்த கம்பெனிஸ் எல்லாம் இந்த ஃபாசில் ஃபியூல்ஸ் எக்ஸ்ட்ராக்ட் பண்றாங்க, ரிஃபைன் பண்றாங்களோ, விற்கிறாங்களோ, இதுல இருந்து ப்ராஃபிட் எதிர்பார்க்கறாங்களோ, இவங்களுக்கு வந்துட்டு என்ன ஆயிட்டு இருக்குன்னா இந்த டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு போயிட்டு இருக்கு. ஸோ ஆஸ் ஆஃப் 2019 கிட்டத்தட்ட என்ன வந்துட்டு டேட்டா சொல்றாங்க அப்படின்னா, ஃபாசில் ஃபியூல்ஸ்ல பண்ணக்கூடிய டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் மட்டும் கிட்டத்தட்ட 11 ட்ரில்லியன் வந்துட்டு நாங்க டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ நிறைய பேர் இதுல இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்றதே என்ன பண்ணிட்டு இருக்காங்க, இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வச்சிருக்கதையும் எடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க. ரெண்டாவது யாரு பணம் கொடுப்பா? நம்ம ஸ்டாக்ஸ் இந்த மாதிரி போடுறதை தாண்டி வேற யார் இந்த மாதிரியான ஒரு இண்டஸ்ட்ரீஸ் வளர்றதுக்கு பணம் கொடுப்பா அப்படின்னு கேட்டீங்கன்னா பேங்க் கொடுப்பாங்க. அப்ப பேங்க்ஸ் வந்துட்டு இந்த ஃபாசில் ஃபியூயல் குரூப்ஸுக்கு எல்லாத்துக்குமே கடன் அந்த மாதிரி கொடுத்துட்டு இருக்காங்க. ஆனா இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஆர்கனைசேஷன்ஸ், அதாவது ஃபாசில் ஃபியூயல்ஸ்க்கு அகேன்ஸ்டா வாய்ஸ் ரைஸ் பண்ணக்கூடிய ஆர்கனைசேஷன்ஸ் ரொம்ப ஜாஸ்தியா அவங்களோட கேம்பெயினை வச்சுட்டு இருக்கிறதுனால ஒன் ஆஃப் தி மோஸ்ட் டாப் பேங்கர் யூஎஸ்ல இருக்கக்கூடிய கோல்ட்மேன் ஸ்மச் அப்படிங்கிறவங்க ரீசெண்டா என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, புதுசா எந்த ஒரு ஆயில் ட்ரில்லிங் ப்ராஜெக்ட்ஸ் இன் ஆர்டிக் நேஷனல் வைல்ட் லைஃப் ரெஃப்யூஜி இந்த இடத்துல இருக்கக்கூடிய இடத்துல நியூ ஆயில் ட்ரில்லிங்ஸ்க்கு வந்துட்டு எந்த விதமான ஃபினான்ஸும் நாங்க பண்ண மாட்டோம். அதே மாதிரி எந்த விதமான கோல் மைன்ஸுக்கும் நாங்க இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் கொடுக்க மாட்டோம். அதாவது கேபிட்டல் வந்துட்டு அவங்களுக்கு கடன் வந்துட்டு அவங்களுக்கு தர மாட்டோம். இதுவுமே இந்த கோல் மைனிங் வந்துட்டு ரூஃப் டாப் மவுண்டன்ஸ் மாதிரி இருக்கக்கூடிய இடத்துலனா ஃப்ரெஜைலான ஈகோ சிஸ்டம்ல. ஸோ அப்ப அந்த மாதிரியான இடத்துக்கும் நாங்க என்ன பண்ண போறது கிடையாது, நாங்க வந்துட்டு காசு குடுக்க போறது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு. இது எல்லாத்தையும் வச்சு 2020 ரிப்போர்ட் பேங்கிங் ஆன் கிளைமேட் சேஞ்ச் அப்படின்னு ஒரு ரிப்போர்ட் கொடுத்திருக்காங்க, ரெயின் ஃபாரஸ்ட் ஆக்ஷன் நெட்வொர்க். இவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, எல்லா கண்ட்ரீஸுமே வந்துட்டு 2015 பாரிஸ் கிளைமேட் சேஞ்சுக்கு அப்புறமாட்டி இந்த ஃபாசில் ஃபியூயல்ஸ்ல குளோபல் பேங்க்ஸ் வந்துட்டு கண்ட்ரீஸ் எல்லாமே they are trying to move for cleaner energy. ஏன்னா பாரிஸ் அக்ரிமெண்ட்ல என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, குளோபல் வார்மிங் வந்துட்டு 2% மேல போகாம 2 டிகிரி செல்சியஸ்க்கு மேல போகாம பாத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. என்னதான் இந்த அக்ரிமெண்ட் உலக கண்ட்ரீஸ் எல்லாம் சைன் பண்ணியிருந்தா கூட இந்த குளோபல் பேங்க்ஸ் வந்துட்டு என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா, இன்னும் ஃபாசில் ஃபியூவல் இண்டஸ்ட்ரீஸ்க்கு ஃபண்டிங் கொடுத்துக்கிட்டே தான் இருக்காங்க. இவங்க கொடுக்கக்கூடிய மொத்த கடன் அப்படின்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2.7 ட்ரில்லியன் வந்துட்டு கடன் கொடுத்துட்டு இருக்காங்க. சரி, அப்ப யாரு தான் இவ்வளவு கடன் கொடுக்குறாங்க இந்த ஃபாசில் ஃபியூயல்ஸ்க்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, பெரிய பெரிய யூஎஸ் பேங்க் தான் டாமினேட் பண்றாங்க. இதை தாண்டி ராயல் பேங்க் ஆஃப் கனடா, யுனைடெட் கிங்டமோட பேங்க், பேங்க் ஆஃப் சைனா, ஜப்பான்ல மஃப்ஜி அப்படிங்கிற பேங்க், இவங்களோட முக்காவாசியான செக்டார்ஸே வந்துட்டு ஆர்டிக் ஆயில் அண்ட் கேஸ்க்கு ஃபினான்ஸ் பண்றது, பிளஸ் சப் செக்டார்ஸ் ஆஃப் யோர் ஃபாசில் ஃபியூயல்ஸுக்கு ஃபினான்ஸ் பண்றது. இல்ல இன்னும் ஜாஸ்தி இவங்களை தாண்டி வேற யாரு டாமினேட் பண்றாங்கன்னா, சைனாவோட பேங்க் வந்துட்டு ஜாஸ்தியா டாமினேட் பண்ணிட்டு இருக்காங்க. இதனாலதான் இவங்க ஜாஸ்தி இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் போறதுனால தான் கைண்ட் ஆஃப் ஃபாசில் ஃபியூயல்ஸ்ல இருந்து வரக்கூடிய எமிஷன்ஸ், கிரீன் ஹவுஸ் கேஸஸும் எப்படி இருக்கு, ரொம்பவே ஜாஸ்தியா இருந்துட்டு இருக்கு. அப்ப இது என்னத்தை டெமான்ஸ்ட்ரேட் பண்ணுதுன்னா, உலக நாடுகள் எல்லாம் ஒரு அக்ரிமெண்ட் 2015ல ஒரு அக்ரிமெண்ட் கொண்டு வராங்க. ஆனா அதுக்கு பேங்க்ஸ் என்ன பண்ணும், ஒத்துழைச்சு கடன் கொடுக்காம இருக்கணுமா? ஆனா இது என்ன ஆயிட்டு இருக்கு அப்படின்னா, பேங்க்ஸுக்கு ஜாஸ்தி அளவுல கடன் கொடுத்துட்டு இருக்காங்க. அப்போ ஒரு அலைன்மெண்ட்டே இல்லவே இல்லை. இந்த பாரிஸ் கிளைமேட் சேஞ்சோட கோல் வந்துட்டு கிளைமேட் சேஞ்சை ரெடியூஸ் பண்ணும், அப்ப கிரீன் ஹவுஸ் கேஸை ரெடியூஸ் பண்ணும். ஆனா ரெடியூஸ் பண்ணணும்னா
நம்ம என்ன பண்ணணும், யாரும் ஜாஸ்தி இன்வெஸ்ட் பண்ணாம இருக்கணும். ஆனா பேங்க்ஸ் எல்லாமே என்ன பண்ணிட்டு இருக்காங்க, இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கும்போது ஒரு கைண்ட் ஆஃப் கம்பேட்டபிலிட்டியே இல்ல. ஒரு மாரி மிஸ்அலைன்டா இருக்கு. என்னோட கோல் இது அப்படிங்கிற வர இடத்துல ஒரு கோல் கிரீன் ஹவுஸ் கேஸ ரெடியூஸ் பண்ணணும்னு சொல்லுது. ஆனா இன்னொரு இடத்துல என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா, ஃபண்ட வந்துட்டு உள்ள திணிச்சிட்டே இருக்காங்க. அப்ப ஃபண்ட உள்ள திணிக்கும்போது என்ன ஆயிட்டே இருக்கும், ஆட்டோமேட்டிக்கா வந்துட்டு இன்வெஸ்ட்மென்ட்ஸ் உள்ள போயிட்டே தான் இருக்கும். ஃபாசில் ஃபியூயல் இண்டஸ்ட்ரீஸ் வந்துட்டு டெவலப் ஆயிட்டே தான் இருக்கும். ஸோ நெறைய இடத்துல இந்த கேம்பெயின் அப்படிங்கிறது எஃபெக்ட் கிரியேட் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம ரீசெண்டா பார்த்த எக்ஸாம்பிள்ல கோ கோல்ட்மேன் சாட்ச் வந்துட்டு என்ன பண்ணிருக்காங்க, இன்னுமே நாங்க கிரெடிட் தர மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப இந்த மாதிரி ஒரு டெமான்ஸ்ட்ரேட்டர்ஸ் இல்ல ஒரு கேம்பெயினர்ஸ் கிளீன் எனர்ஜி இருக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க போடக்கூடிய எஃபெக்ட்ஸுக்கு ஏதாச்சும் எஃபெக்ட் இருக்கா, ஏதாச்சும் பாசிட்டிவான இம்பாக்ட் இருக்கா, நெகட்டிவான இம்பாக்ட் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா, எஃபெக்ட் இருக்கு அப்படின்னு சொல்லி நெறைய ஃபினான்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மென்ட் ரிலேட்டட் டாக்குமெண்ட்ஸ்ல சொல்றாங்க. இதுலயுமே பர்ட்டிகுலரா ரிப்போர்ட் ஆஃப் கிளைமேட் ரிலேட்டட் மார்க்கெட் ரிஸ்க் கமிட்டி என்ன சொல்றாங்கன்னா, கிளைமேட் சேஞ்ச் அப்படிங்கிறது ரொம்ப பெரிய ரிஸ்க் வந்துட்டு கிரியேட் பண்ணிட்டு இருக்கு டு தி ஸ்டெபிலிட்டி ஆஃப் யூஎஸ் ஃபினான்ஷியல் சிஸ்டம். டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் நிறைய ஆயிட்டே இருக்கிறதுனால இந்த இண்டஸ்ட்ரீஸும் என்ன ஆயிட்டே இருக்குன்னா, காசு இல்லாதனால ரொம்பவே ஸ்குவீஸ் ஆக ஆரம்பிக்குது. நிறைய இடத்துல கம்பெனிஸ் வந்துட்டு பேங்க்ரப்டாவும் போய்கிட்டு இருக்கு. அதாவது அவங்க கிட்ட காசே இல்லாம ஆயிட்டு இருக்காங்க. ஏன்னா அவங்களால ஜாஸ்தி என்ன பண்ண முடியல, பணம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வாங்க முடியல. சோ அப்ப சில பேங்க்ஸும் சில இன்வெஸ்டர்ஸும் இப்ப என்ன பண்றாங்கன்னா, ஃபாசில் ஃபியூயல் கம்பெனிஸுக்கு கடன் தரதுல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா ஷிஃப்ட் ஆறாங்க. ஆனா இந்த கேம்பெயின் வந்துட்டு கொஞ்சம் ரிஸ்கி பிசினஸா இருந்தா கூட இது ஏதோ ஒரு இடத்துல என்ன பண்ணிட்டே தான் இருக்கு, எஃபெக்ட் காமிச்சிட்டே தான். ஏன்னா ஃபுல்லா நம்ம கம்ப்ளீட்டா பண்ண முடியல. பட் ஆனா ஓரளவு பண்ணிக்கிட்டே இருக்கும். இந்த எல்லா சேஞ்சஸுமே ஒரு பாசிட்டிவான ஸ்டெப் தான். ஆனா இது கண்ட்ரி இந்த லெவல் ஆஃப் பாசிட்டிவிட்டி, நம்ம ஒரு பாசிட்டிவிட்டின்னு ஒண்ணு சொல்றோம்ல, இது ஒரு 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 கைண்ட் ஆஃப் ஒரு ஸ்டெப் அஹெட். இந்த ஒரு ஸ்டெப் அஹெட் வைக்கிறதுனால நம்ம பிளானட்டை இந்த மாதிரி எவால்வ் ஆயிட்டு இருக்கக்கூடிய கிளைமேட் சேஞ்ச், என்விரான்மெண்டல் ப்ராப்ளம்ஸ்ல இருந்து வெளியில எடுத்துட்டு வர முடியுமா அப்படிங்கிற கொஸ்டனுக்கு நமக்கு ஆன்சர் இன்னும் கிளியரா தெரிய மாட்டேங்குது அப்படின்னு இந்த ஆர்டிக்கல்ல எழுதியிருக்காங்க. The next article that we'll read is Academia and the Free Will அப்படிங்கிற ஆர்டிக்கல். இந்த ஆர்டிக்கல் எதை பத்தி பேசியிருக்காங்கன்னா, அகாடமியில இருக்கக்கூடிய ஃப்ரீடம். அதாவது ஒரு ஸ்கூலோ இல்ல ஒரு காலேஜோ இருக்கு அப்படின்னா, இவங்களோட கரிக்குலமா இருக்கட்டும், இவங்களோட ஸ்டாஃப்ஸ், வைஸ் பிரின்சிபல், வைஸ் சான்சலர், டைரக்டர்ஸ் ஆஃப் ஸ்கூல் எஜுகேஷன் இந்த மாதிரி எல்லாம் அப்பாயின்மெண்ட் பண்றாங்கல்ல, இதுல எவ்வளவுத்துக்கு ஃப்ரீடம் இருக்கு, இவங்களோட சப்ஜெக்ட் எப்படி கால்குலேட் பண்றாங்க, ரிசர்ச் பண்ணி இவங்களோட ஒப்பீனியன்ஸை வெளியில சொல்றதுக்கு எவ்வளவுத்துக்கு ஃப்ரீடம் இருக்கு அப்படிங்கறத பத்தின ஒரு ஆர்டிக்கல் இது. சரி, இந்தியால வந்துட்டு இந்த அகாடமிக் ஃப்ரீடம் இருக்கா இல்லையா அப்படிங்கறத பத்தி இந்த ஆர்டிக்கல்ல பேசியிருக்காங்க. பிளஸ் எதை கோட் பண்ணி பேசியிருக்காங்கன்னா, அகாடமிக் ஃப்ரீடம் இண்டெக்ஸ் அப்படிங்கறத கோட் பண்ணி பேசியிருக்காங்க. இந்த அகாடமிக் ஃப்ரீடம் இண்டெக்ஸ் அப்படிங்கிறது எதுக்காக வெளியில கொண்டு வராங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, எவ்வளவுத்துக்கு ஒரு கண்ட்ரில வந்துட்டு எல்லா கண்ட்ரீஸையும் கம்பேர் பண்ணி இந்த கண்ட்ரீஸ்ல எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ஸ் எவ்வளவுத்துக்கு ஃப்ரீடமா, அதாவது எந்த ஒரு பொலிட்டிக்கல் இல்ல கவர்மெண்டோட இன்டர்வென்ஷனும் இல்லாம எவ்வளவுத்துக்கு ஃப்ரீடமா இவங்க ஒர்க் பண்றாங்க அப்படிங்கறத பத்தின இண்டெக்ஸ் இது. சரி, இந்த ஆர்டிக்கல்ல வந்துட்டு ஆரம்பிக்கும் போது என்ன சொல்லிருக்காங்கன்னா, இந்தியால ரீசெண்டா ஜூலை 29, 2020 அப்பதான் நேஷனல் எஜுகேஷன் பாலிசி அப்படின்னு ஒண்ணு கொண்டு வந்தாங்க. இத சொல்லும் போது என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, இந்த நேஷனல் எஜுகேஷன் பாலிசி 2020 கொண்டு வந்ததுக்கான எய்மே என்ன அப்படின்னா, இந்தியால இருக்கக்கூடிய இந்த எஜுகேஷனல் சிஸ்டம், ஏன்னா யாரை கேட்டாலும் நீங்க ஆபீசரா வந்தீங்க, இதுவே இன்டர்வியூ இந்த மாதிரிலாம் போறீங்கன்னா, யாராச்சும் வந்துட்டு என்ன மாத்தணும்னு நினைக்கிறீங்க கண்ட்ரில அப்படின்னு கேட்டீங்கன்னா, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் என்னோட பியர் கேண்டிடேட்ஸ் இன் இன்டர்வியூ இவங்க எல்லாம் சொன்னது வந்துட்டு எஜுகேஷன் சிஸ்டத்தை நான் மாத்தணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு. முக்காவாசி எல்லா கேண்டிடேட்ஸும் மாத்தக்கூடியது இந்த எஜுகேஷன் சிஸ்டம் தான். அப்ப இந்த நேஷனல் எஜுகேஷன் பாலிசி வந்துட்டு இந்தியால இருக்கக்கூடிய இந்த எஜுகேஷன் சிஸ்டம்ல இருக்கக்கூடிய குறைகள் என்னென்னலாம் அப்படின்னு கண்டுபிடிச்சு அதை ரிப்பேர் பண்ண ட்ரை பண்றதுக்கான ஒரு பாலிசியா தான் இந்தியா கொண்டு வந்தாங்க. இதோட அடுத்த எய்ம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்தியாவை ஒரு நாலேஜ் சூப்பர் பவரா கொண்டு வரணும். பிளஸ் இந்த மாதிரியான அப்ஜெக்டிவ் இட் இஸ் அலைனிங் வித் யுனைடெட் நேஷனோட சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல் 4ஓட இதாகுது. ஏன்னா பிளஸ் இது என்னமோ எம்பசிஸ் பண்ணதுன்னா யூனிவர்சல் ஆக்சஸ் டு ஸ்கூல் ஃபார் ஆல் சில்ட்ரன். ஏன்னா இப்போதைக்கு 6 to 14 இயர்ஸ் ஸ்கூல் சில்ட்ரன்ஸ்க்கு ஃப்ரீ அண்ட் ஃபேர் எஜுகேஷன் அண்டர் ஆர்டிகல் நம்பர் 21 ஃபண்டமெண்டல் ரைட்டாவே என்ன பண்ணிட்டு இருக்காங்க, கொடுத்துட்டு இருக்காங்க. இதுவே யூனிவர்சல் ஆக்சஸ் டு சில்ட்ரன் ஃபார் ஆல் சில்ட்ரன்ஸ்னா 18 வயசு வரைக்கும் இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு நாங்க வந்துட்டு ஃப்ரீயா எஜுகேஷன் தர
ஆகும் அப்படிங்கிறது தான் நேஷனல் எஜுகேஷன் பாலிசி 2020ல இருந்து. செகண்ட், கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோவை வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணும் அண்ட் ட்ராப் அவுட்ஸை வந்துட்டு ரெடியூஸ் பண்ணும். ஸோ இந்தியாவில் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு வயசு வரைக்கும் ஒரு 14 இயர்ஸ் வரைக்கும்னா அது வரைக்கும் படிப்பாங்க, அதுக்கப்புறம் போக மாட்டாங்க. இதுலயுமே விமன் சில்ட்ரன் ஆர் தி கேர்ள் சில்ட்ரன்ஸ் ட்ராப் அவுட் ஸ்கூலை விட்டு நிக்கிறதுக்கான ரேஷியோஸ் வந்துட்டு ரொம்பவே ஜாஸ்தியா இருக்கு. ஏன்னா பிரைமரி ஸ்கூல் ஒரு இடத்துல இருக்கும், மிடில் ஸ்கூல் ஒரு இடத்துல இருக்கும், செகண்டரி ஸ்கூல் ஒரு இடத்துல இருக்கும். அப்ப இன்டகிரேட்டடான ஒரு ஸ்கூலிங் சிஸ்டமே இல்லை. அப்ப இதுக்கு இவங்க டிராவல் பண்றதுக்கு எப்படியும் ஒரு ஒரு 10 கிலோமீட்டர்ஸ் தள்ளி இருக்கு அப்படின்னா இந்த இடத்துல சேஃப் அண்ட் செக்யூர்டா இருக்காது. பிளஸ் 13-14 இயர்ஸ் ஆனதுக்கு அப்புறமாட்டி ஃபீமேல் சில்ட்ரன்ஸ் குழந்தைங்க வந்துட்டு பொன் குழந்தைங்க வந்துட்டு ஏஜ் அட்டன் பண்ணிட்டாங்க அப்படின்னா பாத்ரூம் ஃபெசிலிட்டிஸ், டாய்லெட் ஃபெசிலிட்டிஸ் ப்ராப்பரா இல்லை அப்படிங்கிற ரீசன்ஸ்னால பிளஸ் ஃபேமிலி சிச்சுவேஷன்ஸ்னால என்னது பாய்ஸ் கேண்டிடேட்டும் என்ன ஆயிடுவாங்க, ட்ராப் ஆயிடுவாங்க. அப்ப இது எல்லாத்தையும் ட்ராப் பண்ணக்கூடியதுக்காக தான் நாங்க என்ன கொண்டு வந்திருக்கோம், இந்த நேஷனல் எஜுகேஷன் பாலிசிங்கிறத கொண்டு வந்திருக்கோம். ஆனா இப்போ இருக்கக்கூடிய அகாடமிஷியன்ஸ் எல்லாருமே இந்த நேஷனல் எஜுகேஷன் பாலிசியில இருக்கக்கூடிய பாசிட்டிவ்ஸ் என்ன நெகட்டிவ்ஸ் என்னங்கிறத மட்டும்தான் டிஸ்கஸ் பண்ணிட்டே இருக்காங்களே ஒழிய ரொம்ப முக்கியமான ஒரு ரியல் ப்ராப்ளம் வந்துட்டு இவங்க டிஸ்கஸ் பண்றதே கிடையாது. தட் இஸ் அ கிரேட் டிசப்பாயின்மெண்ட் அப்படின்னு சொல்லிருக்காங்க. அப்படி எந்த பிரச்சனையை இவங்க டிஸ்கஸே பண்ணவே இல்லை அப்படின்னா அகாடமிஸ்க்கு கொடுக்கப்படக்கூடிய ஒரு ஃப்ரீடம், எஜுகேஷன் சிஸ்டமா இருக்கட்டும் இல்ல ஹையர் எஜுகேஷன் சிஸ்டமா இருக்கட்டும், எவ்வளவுக்கு வெளியில இருக்கக்கூடிய கவர்மெண்டல் ப்ரெஷர், பொலிட்டிக்கல் ப்ரெஷர், வெளியில இருந்து ஒரு எக்ஸ்டர்னல் இன்டர்ஃபரன்ஸ் இல்லாம எப்படி ஒரு அகாடமிக் வந்துட்டு ஒர்க் ஆகுது அப்படிங்கிறது. ஸோ உலக அளவுல நடத்தப்படக்கூடிய இந்த அகாடமிக் ஃப்ரீடம் இண்டெக்ஸ்ல இந்தியா வந்துட்டு ரொம்பவே கம்மியா ஸ்கோர் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லலாம். இந்தியாவோட ஸ்கோர் 0.352 தான். இது க்ளோஸா ஃபாலோ பண்ணிருக்கக்கூடிய கண்ட்ரீஸ் லைக் சவுதி அரேபியா, லிபியா. ஆனா நம்மளை விட சவுத் ஈஸ்டர்ன் கண்ட்ரீஸ், லுக் அட் பாகிஸ்தான். பாகிஸ்தான்ல கூட அவங்களோட ஸ்கோர் 0.554, மலேசியா 0.582, பிரேசில் 0.46, சொமாலியா ரொம்ப வந்துட்டு வயலன்ஸ் ஜாஸ்தியா இருந்து வார் கைண்ட் ஆஃப் சிச்சுவேஷன் இருக்கக்கூடிய கண்ட்ரில கூட இந்த அகாடமிக் ஃப்ரீடம் அப்படிங்கிறது ஜாஸ்தியா இருக்கு. அகெயின் வித் யுக்ரைன், இவங்க எல்லாருமே இந்தியாவோட பெட்டரா தான் பண்ணிருக்காங்க. இருக்கிறதுலே ஹையஸ்ட் ஸ்கோர் யார் வச்சிருக்காங்கன்னா உருகுவே அண்ட் போர்ச்சுகல் வந்துட்டு வச்சிருக்காங்க, ஃபாலோட் பை லெட்டேவியா அண்ட் ஜெர்மனி. சோ அப்ப இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னா எந்தெந்த கண்ட்ரீஸ் எல்லாம் கொஞ்சம் கெலாமிட்டியா இருக்குது கூட அங்க கூட வந்துட்டு இந்த அகாடமிக்ல என்ன இருக்கு, ஃப்ரீடம் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இந்த அகாடமிக் டு ஃப்ரீடம் அப்படிங்கிறது என்னன்னா ஒரு ஃப்ரீடம், அதாவது உள்ள இருக்கக்கூடிய ரிசர்ச்சர்ஸ் இல்ல ஸ்காலர்ஸ் வந்துட்டு ஒரு கான்ட்ரவர்ஷியலான டாபிக் எடுத்து பேசுறதுக்கா இருக்கட்டும், எந்த ஒரு பயமும் இல்லாம பேசக்கூடியதா இருக்கணும். ஏன்னா இந்த நேஷனல் எஜுகேஷன் பாலிசியோட கிளைமே என்னதான், இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த எஜுகேஷன் பாலிசி கொண்டு வந்ததுக்கான காரணமே நாங்க கிரியேட்டிவிட்டியும் கிரிட்டிக்கல் திங்கிங்கையும் குழந்தைங்களுக்குள்ள இந்த எஜுகேஷன் சிஸ்டத்துக்குள்ள கொண்டு வரணும், எந்த ஒரு பொலிட்டிக்கல் அண்ட் எக்ஸ்டர்னல் இன்டர்ஃபரன்ஸும் இல்லாம அப்படிங்கிறது. விச் மீன்ஸ் தட் பாலிசி என்ன சொல்ல வருது அப்படின்னா ஒரு எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன் இருக்காங்கன்னா அவங்களோட கரிக்குலம் எப்படி பாடம் நடத்தணும், என்ன மாதிரியான அப்ரோச் ஃபாலோ பண்ணணும், எந்த மாதிரியான புக்ஸ் அவங்க படிக்கணும், என்ன மாதிரியான ரீடிங் மெட்டீரியல்ஸ் இருக்கணும், எப்படி அசைன்மெண்ட் அசஸ்மெண்ட்ஸ் எல்லாம் இருக்கணும் அப்படிங்கறத டிசைட் பண்றதுக்கு எஜுகேஷன்ல இருக்கக்கூடியவங்களுக்கு ஃப்ரீடம் தரும் அப்படிங்கறதான். இதுக்காகவே வேற என்னமோ சஜஸ்ட் பண்ணியிருந்தாங்கன்னா நேஷனல் ரிசர்ச் ஃபவுண்டேஷன் அப்படின்னு ஒண்ணு ஃபார்ம் பண்ணுவோம். இந்த நேஷனல் ரிசர்ச் ஃபவுண்டேஷன்ல உள்ள இருக்கக்கூடிய இந்த போர்ட் ஆஃப் கவர்னர்ஸ் அப்படிங்கிறவங்க மெரிட் பேஸ்லயும் பியர் ரிவ்யூடு ரிசர்ச் ஃபண்டிங்ஸையும் பார்த்து இவங்க வந்துட்டு யாரு பெஸ்டான ரிசர்ச்சர்ஸ் அண்ட் இனோவேட்டர்ஸ் உள்ள கூப்பிட்டு வச்சு இவங்கள வச்சு தான் இந்த மாதிரியான ஃப்ரீடம் டு, அதாவது எப்படி கரிக்குலம் கொண்டு வரலாம், எப்படி புக்ஸ் என்ன மாதிரியான புக்ஸ் இது பண்ணலாம் அப்படிங்கறத பத்தி நேஷனல் எஜுகேஷன் பாலிசி 2020 பேசியிருக்க. ஆனா இந்த நேஷனல் எஜுகேஷன் பாலிசி பேப்பர்ல இந்த மாதிரியான ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காங்களே, இது ரியாலிட்டியில பிராக்டிஸ்ல கொண்டு வரும் போது ப்ராமிஸ் ஆயிடுமா இல்ல நிஜமாலே ஒர்க் ஆகுமா அப்படிங்கறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் அப்படிங்கிறது. சோ அப்ப இந்த AFI அப்படிங்கிறது இட் இஸ் த ரிப்போர்ட் ஆஃப் ஸ்காலர்ஸ் அட் ரிஸ்க் அகாடமிக் ஃப்ரீடம் மானிட்டரிங் ப்ராஜெக்ட், இவங்க கொடுக்கக்கூடியதுதான். சோ அப்ப இந்தியால இந்த அகாடமிக் ஃப்ரீடம் அப்படிங்கிறது ரொம்பவே டிக்ளைன் ஆயிட்டு வருது. JNU ஜவஹர்லால் நேரு யூனிவர்சிட்டியில ஏதாச்சும் ப்ராப்ளம் நடந்தாலும் சரி, மிலியா இஸ்லாமிக் யூனிவர்சிட்டியில வந்துட்டு ப்ராப்ளம் நடந்த போதும் சரி, தெர் வாஸ் சோ மச் ஆஃப் ப்ரூட்டாலிட்டி. அவங்க ஏதாச்சும் ஒரு வாய்ஸ் ரைஸ் பண்ணாலே ஆன்டி நேஷனல்ஸ் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட் வந்துட்டு உள்ள வந்துருது.
அப்ப இப்ப என்ன ஆயிடுச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த அகாடமிக்ல ஃப்ரீடம் அப்படிங்கிறதே இல்ல. ஒரு வாய்ஸ் ஒரு ஒரு ரிசர்ச் பண்றாங்க. சொசைட்டி எப்படி ஒர்க் ஆகுது? மக்கள் என்ன மாரி இருக்காங்க? எப்படி ரிலிஜன் வந்துட்டு பாலிடிக்ஸ்ல வந்துட்டு இன்டர்ஃபியர் இது மாரியான ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்ஸ் குடுக்கும்போது, அந்த ஸ்டூடண்ட்ஸுக்கும், அந்த காலேஜுக்குமே அகைன்ஸ்ட்டா என்னவே ஆயிடுது? திருப்பி வந்துருது அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஏஎஃப்ஐ அப்படிங்கிறது கிட்டத்தட்ட 8 காம்போனன்ட்ஸ வந்துட்டு எவாலுவேட் பண்றாங்க. எவ்வளோத்துக்கு ஃப்ரீடம் இருக்கு ரிசர்ச் அண்ட் டீச் பண்றதுக்கு, எவ்வளோத்துக்கு அகாடமிக் எக்ஸ்சேஞ்ச் பண்றாங்க, இன்ஸ்டிடியூஷனுக்கு எவ்வளோத்துக்கு அட்டானமி குடுக்குறாங்க, கேம்பஸ்ல எவ்வளோத்துக்கு இன்டெகிரிட்டி இருக்கு, கான்ஸ்டிடியூஷனல் வைஸ் புரொடெக்ட் பண்றாங்களா அகாடமிக் ஃப்ரீடம, இன்டர்நேஷனல் லெவல்ல லீகல் கமிட்மெண்ட்ட ஃபாலோ பண்றாங்களா, கல்ச்சுரல் அண்ட் எக்கனாமிக் ரைட்ஸ் பிளஸ் யூனிவர்சிட்டீஸ்ல வந்துட்டு இதெல்லாம் இருக்கிறதுக்கு எவ்வளோத்துக்கு சப்போர்ட் பண்றாங்கங்கிற மாரி ஒரு 8 காம்போனன்ட்ஸ் வச்சு இது பண்றாங்க. பிளஸ் இதுல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, மோஸ்ட் ஆஃப் தி யூனிவர்சிட்டீஸ் இன் த கண்ட்ரி இந்தியால இருக்கக்கூடிய முக்காவாசியான யூனிவர்சிட்டீஸ் வந்துட்டு எப்படியும் ஏதாச்சும் ஒரு கவர்மெண்ட் இன்டர்ஃபரன்ஸ் வந்துட்டு இருந்துகிட்டே இருக்கு. அது அகாடமிக் ஆஸ்பெக்ட்ஸ்லயா இருக்கட்டும், இல்ல நான் அகாடமிக் இஷ்யூஸ்லயா இருக்கட்டும். ஏன் இவ்வளவுக்கு பொலிட்டிக்கல் இன்டர்ஃபரன்ஸ் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மெஜாரிட்டி ஆஃப் தி அப்பாயின்ட்மெண்ட்ஸ் டாப் ரேங்கிங் போஸ்ட் வைஸ் சான்சலரா இருக்கட்டும், ப்ரோ வைஸ் சான்சலர், ரெஜிஸ்டர்ஸ் இவங்க எல்லாருமே ஹைலி பொலிட்டிசைஸ்டாவே என்ன இருக்காங்கன்னா இருக்காங்க. பொலிட்டிக்கல் பார்ட்டீஸ்க்கு சம்பந்தப்பட்ட அவங்களுக்கு என்ன சாதகமா இருக்கும் அப்படின்னு. அப்ப இந்த மாரியான பொலிட்டிக்கல் அப்பாயின்ட்மெண்ட்ஸ் நடக்குது அப்படின்னா, எவ்வளத்துக்கு அகாடமிக் அண்ட் கிரியேட்டிவ் ஃப்ரீடம் இருக்கும் அப்படின்னு நமக்கு தெரியாது. பிளஸ் இத தாண்டி நெறைய இடத்துல கரப்ஷன் பிராக்டிசஸும் நடந்துட்டு இருக்கு. லைக் லைசென்ஸ் வாங்குறதுல, அக்ரிடேஷன் வாங்குறதுல. சோ இது ஏதோ ஒரு ஃபேவரட்டிசம் அண்ட் நெப்போட்டிசத்த வந்துட்டு கிரியேட் பண்ணிக்கிட்டே இருக்கு. ஸ்டாஃப்ஸ் கிட்ட. அப்ப அகாடமிக் கம்யூனிட்டி கிட்ட யூ டோன்ட் ஹேவ் திஸ் பர்ட்டிகுலர் ஃபீச்சர் கால்ட் அஸ் ஃப்ரீடம் அப்படிங்கிறது. நெறைய எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ், ரெகுலேட்டரி பாடிஸ் போத் அட் சென்ட்ரல் லெவல்லயா இருக்கட்டும், ஸ்டேட் லெவல்லயா இருக்கட்டும், யாரு தான் ஹெட் பண்றாங்கன்னா, பியூரோக்ராட்ஸ். கவர்மெண்ட்ல ஒர்க் பண்ணக்கூடிய பியூரோக்ராட்ஸ். ஒரு அகாடமிஷியன் அப்படின்னு ஒருத்தவங்க போய் என்ன பண்றது கிடையாது, ஹெட் பண்றது கிடையாது. அப்ப நேஷனல் எஜுகேஷன் பாலிசியோட எய்மே என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, டீபியூரோக்ரட்டைசேஷன் பண்ணணும். அதாவது ஒரு ஐஏஎஸ் ஆஃபீசர், ஒரு செக்ரட்டரி லெவல்ல வந்துட்டு, இல்ல டிசி லெவல்ல யாராச்சும் ஒரு செக்ரட்டரிஸ், இல்ல வேற ஏதாச்சும் ஒரு பியூரோக்ராட்ல இருந்து டிசியா போடுறாங்க ஃபார் யுவர் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்னா, அது பியூரோக்ராட்டிக் கைண்ட் ஆஃப் ஃபார்மேட். நெறைய இடத்துல பொலிட்டிக்கல் ஸ்டாண்ட் இருக்கிறவங்கள போடுற மாரி வெளியில தெரியுது. சோ அப்ப நேஷனல் எஜுகேஷன் பாலிசி என்ன எய்ம் பண்ணுது அப்படின்னா, இந்த எஜுகேஷன் சிஸ்டம்ல இந்த பியூரோக்ராட்ஸ் உள்ள வரவே கூடாது. அப்படிங்கிற சிஸ்டத்த உள்ள கொண்டு வரணும். பெரிய அளவுல ஒரு அட்டானமி கொண்டு டிசைட் பண்ணக்கூடிய அத்தாரிட்டி அந்த ஹையர் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷனுக்கே போகணும் அப்படிங்கிறதான். So this may help debureaucratize the education system and reduce the political interference. So அப்ப இதுல இருந்து இந்த மாதிரியான நேஷனல் எஜுகேஷன் பாலிசி என்னென்னலாம் சொல்லுதோ அதெல்லாம் பண்ணிட்டா அப்படின்னா இந்த யூனிவர்சிட்டிஸா இருக்கட்டும், எஜுகேஷன் சிஸ்டம்லயா இருக்கட்டும், உள்ள வந்துட்டு இந்த பியூரோக்ராட்டோட இன்டர்ஃபரன்ஸ் அப்படிங்கிறது ஜாஸ்தியா இருக்காது. பொலிட்டிக்கல் இன்டர்ஃபரன்ஸும் ஜாஸ்தியா இருக்காதுன்னு இந்த ஆர்டிக்கல்ல சொல்லியிருக்காங்க. The next article is about fortified rice வந்துட்டு டிஸ்ட்ரிபியூட் பண்றத பத்தி பேசியிருக்காங்க. ஃபோர்ட்டிஃபிகேஷன் அப்படின்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம ஃபுட்ல மேக்ரோ நியூட்ரியன்ஸ், மைக்ரோ நியூட்ரியன்ட்ஸ்னு 2 விதமா நியூட்ரியன்ட்ஸ பிரிப்பாங்க. ஸோ மேக்ரோ நியூட்ரியன்ட்ஸ் அப்படிங்கிறது கார்போஹைட்ரேட்ஸ், புரோட்டீனு, ஃபேட்டு இது எல்லாத்தையும் சொல்லும்போது மேக்ரோ நியூட்ரியன்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுவே மைக்ரோ நியூட்ரியன்ட்ஸ் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா, அயனு, கால்சியம், ஜிங்க், யுவர் விட்டமின்ஸ், மினரல்ஸ் இது எல்லாத்தையும் சொல்லும்போது மைக்ரோ நியூட்ரியன்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுவே இந்தியால இருக்கக்கூடிய பாவர்ட்டி அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா, எல்லார்னாலயும் வந்துட்டு வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸ் இந்த மாரி பல்சஸ் எல்லாத்தையும் அஃபோர்டபிள் ரேட்ஸ் இல்லாதனால எல்லாருக்கும் எல்லா நியூட்ரியன்ட்ஸும் ப்ராப்பரா கிடைக்கிறது கிடையாது. சோ அப்ப கவர்மெண்ட் பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம் வழியா வெளியில குடுக்குறதும் பாத்தீங்கன்னா, அரிசி, கோதுமை இதுதான் ஜாஸ்தி குடுத்துட்டு இருக்காங்க. இன்னும் பழம், காய்கறி குடுக்கக்கூடிய பழக்கம்லாம் நமக்கு பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம் வழியா கிடையாது. அப்ப குழந்தைகளுக்கு தேவைப்படக்கூடிய இந்த மைக்ரோ நியூட்ரியன்ட்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப ஏழ்மையா இருக்கக்கூடிய ஃபேமிலில இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு போகாமயே போயிடுது. இதனால நெறைய விட்டமின் டெஃபிஷியன்சிஸ் அது ரிலேட்டடான ப்ராப்ளம்ஸ் வந்துட்டு ஜாஸ்தியா இருக்கு. அப்ப இந்த மைக்ரோ நியூட்ரியன்ட்ஸும் அவங்களுக்கு போகணும் அப்படின்னா, நம்ம எப்படி அயர்ன்ல வந்துட்டு சாரி உப்புல வந்துட்டு அயோடின் சேர்த்து
அயோடைஸ்டு சால்ட் அப்படின்னு சொல்றாங்கல்ல, ஏதோ ஒரு மினரலை எக்ஸ்ட்ராவா ஆட் பண்றாங்க. அதே மாரி ரைஸ்ல முக்காவாசி என்னதான் இருக்குது? கார்போஹைட்ரேட்ஸ் தான் இருக்கு. இதோட சேர்த்து சில மைக்ரோ நியூட்ரியன்ட்ஸையும் நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா, நியூட்ரிஷனல் குவாலிட்டி இன்கிரீஸ் ஆகும். இததான் ஃபோர்ட்டிஃபிகேஷன் ப்ராசஸ் அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஃபோர்ட்டிஃபை பண்ணக்கூடிய ரைஸ் எவ்வளோ நாளைக்கு இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 45 டேஸ்க்கு மட்டும் தான் இருக்கும். அதுக்கு மேல நம்மளால இத வந்துட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்க முடியாது. அண்ட் நேஷனல் ஃபேமிலி ஹெல்த் சர்வே என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, கிட்டத்தட்ட 78.7% ஆஃப் சில்ட்ரன் வந்துட்டு அனிமிக்காவும் மால் நியூட்ரிஷனாலையும் சஃபர் பண்றாங்க அப்படிங்கிறது டேட்டா. ஸோ அப்ப நிறைய சில்ட்ரன்ஸ்க்கு ஃபோர்ட்டிஃபைட் ரைஸ் போகணும் அப்படிங்கிறது தான் ஆர்டிக்கல். இப்போதைக்கு இந்தியால அவைலபிள் அமௌண்ட் ஆஃப் ஃபோர்ட்டிஃபைடு ரைஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா 15,000 டன் மட்டும்தான் இருக்கு. சரி, இந்த ஃபோர்ட்டிஃபைடு ரைஸ் அப்படிங்கிறது என்ன பண்ணுவாங்கன்னா ஒண்ணுமே கிடையாது. ரைஸை வந்துட்டு ஏற்கனவே புரோக்கா இருக்கக்கூடிய ஒரு ரைஸை என்ன பண்ணுவாங்கன்னா அரைச்சு பவுடர் மாதிரி ஆக்கிடுவாங்க. இது ஆக்குனதுக்கு அப்புறமாட்டி என்ன பண்ணுவாங்கன்னா நியூட்ரியன்ஸோட மிக்ஸ் பண்ணுவாங்க. என்ன மாதிரியான நியூட்ரியன்ஸ் மிக்ஸ் பண்ண போறாங்கன்னா அயன், ஃபாலிக் ஆசிட், விட்டமின் B12 இது எல்லாத்தையும் என்ன பண்ணுவாங்கன்னா உள்ள இன்சர்ட் பண்ணி திருப்பி இதை ரைஸ் கர்னல்ஸா என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா கன்வெர்ட் பண்ணிடுவாங்க. இந்த ரைஸ் கர்னல்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா நம்ம நார்மலா ரைஸ் இருக்குல்ல, அரிசி இருக்குல்ல, நார்மல் ரைஸ் அதாவது ஃபோர்ட்டிஃபை பண்ணாத ரைஸ், இன்னொரு காம்பனன்ட் என்னன்னா ஃபோர்ட்டிஃபைடு ரைஸ் சரியா. இந்த ஃபோர்ட்டிஃபைட் ரைஸ்ல வந்துட்டு ஒரு கேஜி வந்துட்டு ஃபோர்ட்டிஃபைட் ரைஸ் போடுறாங்கன்னா 100 கேஜிஸ் வந்துட்டு நார்மல் ரைஸ் இருக்கும். அப்ப மிக்ஸ் பண்ணி இது என்ன பண்ணிடுவாங்கன்னா அங்கன்வாடி ஸ்கூல்ஸ்லயும் கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ்லயும் என்ன பண்ண போறாங்கன்னா கொண்டு வர போறாங்க. எதுக்காக கொண்டு வர போறாங்கன்னா குரானிக் அமீனியா அண்ட் அண்டர் நியூட்ரிஷன் கர்டைல் பண்ணுங்கிறதுக்கா. என்ன மாதிரியான ப்ரோக்ராம் வழியானா இன்டிகிரேட்டட் சைல்ட் டெவலப்மெண்ட் சர்வீஸ் மிட் டே மீல் ஸ்கீம் வழியா கொண்டு வர போறாங்க. ஃபர்ஸ்ட் எந்த இயர் அடுத்த வருஷம் அதாவது 2021ல இருந்து 2022ல வரைக்கும் இந்த பர்டிகுலர் ப்ரோக்ராம் ஸ்கீம் ஸ்டார்ட் ஆக போகுது. இனிஷியலா ஆரம்பிக்கும் போது 112 ஆஸ்பிரேஷனல் டிஸ்ட்ரிக்ட்ஸ், பேக்வர்ட் டிஸ்ட்ரிக்ட்னு சொல்லிட்டு 112 ஆஸ்பிரேஷனல் டிஸ்ட்ரிக்ட்ஸ் இருக்கு. தமிழ்நாடு எடுத்த வரைக்கும் ராமநாதபுரம் அண்ட் விருதுநகர் டிஸ்ட்ரிக்ட்ஸ் வந்துட்டு பேக்வர்ட் ஆஸ்பிரேஷனல் டிஸ்ட்ரிக்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஆல் ஓவர் இந்தியா 112 டிஸ்ட்ரிக்ட்ஸ். இப்போதைக்கு இந்த ஸ்கீம் வந்துட்டு எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறது பார்க்கறதுக்காக பைலட் பேசிஸ்னா கொஞ்சம் கொஞ்சமா அந்த ப்ராஜெக்ட்டை ஸ்டார்ட் பண்ணாங்க. அதாவது கம்ப்ளீட்டா 112 டிஸ்ட்ரிக்ட்ஸும் இல்லாம ஒரு 15 டிஸ்ட்ரிக்ட் கொடுப்போம். அடுத்த ஃபேஸ்ல ஒரு 30 இல்ல 40 டிஸ்ட்ரிக்ட்ஸுக்கு வந்துட்டு இந்த ஸ்கீமை இன்னும் எக்ஸ்பேண்ட் பண்ணுவோம். அப்ப கொஞ்சம் கொஞ்சமா பண்றதுக்கு பேரு தான் பைலட் ஸ்கீம் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, எது வழியா அதை கொடுக்க போறாங்கன்னா பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம் வழியா தான் கொடுக்க போறாங்க. அப்ப இந்த ஃபோர்ட்டிஃபைட் ரைஸை வாங்கி யாராச்சும் ஒருத்தர் டிஸ்ட்ரிபியூட் பண்ணணுமா? ஸோ அப்ப யாரு வாங்கி இதை டிஸ்ட்ரிபியூட் பண்ண போறாங்க அப்படின்னா ஃபுட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா வந்துட்டு டிஸ்ட்ரிபியூட் பண்ண போறாங்க. அண்ட் டிஸ்ட்ரிபியூட் பண்ண போறாங்க அப்படிங்கும் போது ஏற்கனவே நம்ம சொல்லும் போது ஒரு ஃபோர்ட்டிஃபைட் ரைஸ் 45 நாளுக்கு மேல என்ன ஆகாது, தாங்காது. அப்ப அதுக்கேத்த மாதிரியான ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டிஸ் எல்லாத்தையும் ஸ்கேல் அப் பண்ணணும் அப்படிங்கறதா. அண்ட் திஸ் ஸ்கீம் இஸ் a centrally sponsored scheme. ஸோ சென்ட்ரலி ஸ்பான்சர்ட் அப்படின்னா நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் ஸ்கீம்ஸ் வந்துட்டு ரெண்டு விதமா பிரிப்பாங்க, சென்ட்ரலி ஸ்பான்சர்ட் ஸ்கீம் அண்ட் சென்ட்ரலி செக்டார் ஸ்கீம். ஸோ சென்ட்ரல் ஸ்பான்சர்ட் ஸ்கீம்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒரு ஷேர் போடுவாங்க, ஸ்டேட் கவர்மெண்ட் ஒரு ஷேர் போடுவாங்க. 50:50, 60:40 அப்படிங்கிற ரேஷியோ. இதுவே சென்ட்ரல் செக்டார் ஸ்கீம் அப்படின்னா 100% ஃபண்டிங் சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்தே வரும். ஸோ இப்போதைக்கு 15 ஸ்டேட்ஸ்ல பண்ணலாம், அப்படியே டிஸ்ட்ரிக்ட்ஸ்ல பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. ஆனா இப்போதைக்கு 5 ஸ்டேட்ஸ்ல மட்டும் தான் இந்த ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இது எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ண போறோம், இதோட சப்ளை செயின் எப்படி இருக்க போகுது, லாஜிஸ்டிக் இம்ப்ளிகேஷன்ஸ் எப்படி இருக்க போகுதுங்கிறதுக்காக டிஸ்கஷன்ஸ் பண்ணியிருக்காங்க. யார் கூடனா நித்தி ஆயோக், Food Safety and Standards Authority of India and NGO, ஒரு NGO is going to help us, Tata Trust and World Food Program. இந்த 4 பேரும் சேர்ந்து plus Government of India சேர்ந்து fortified rice குழந்தைங்களுக்கு கொடுத்து இந்தியால இருக்கக்கூடிய இந்த மால் நியூட்ரிஷன் and anemic problems சால்வ் பண்றதுக்கு இந்தியா மேக் பண்றக்கூடிய one of the initiative. And the last article that we will speak is the Indian Navy matches skills with 3 foreign fleets of Vizag. இந்த ஆர்டிக்கல் எதை பத்தினா இப்ப ரீசெண்டா மலபார் எக்ஸசைஸ் 2020 ஆரம்பிச்சிருக்காங்க. இட் இஸ் அ மிலிட்ரியல் எக்ஸசைஸ். ஸோ இட்ஸ் அ நேவல் எக்ஸசைஸ். ஸோ நேவி மட்டும்தான் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. 4 கண்ட்ரீஸ் பார்ட்டிசிபேட் பண்ண போறாங்க, இந்தியா, ஆஸ்திரேலியா, ஜப்பான் அண்ட் யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா. 2 ஃபேசஸ்ல இந்த வருஷம் நடக்க போகுது. ஒன்னு விசாகப்பட்டினம் பே ஆஃப் பெங்கால் வாட்டர்ல நடக்க போகுது, இன்னொன்னு வந்துட்டு நவம்பர் 17க்கு அப்புறமாட்டி எங்க நடக்க போகுது அப்படின்னா
பாத்தீங்கன்னா இட் இஸ் கோயிங் டு ஹேப்பன் இன் அரேபியன் சீல வந்துட்டு நடக்க போகுது. இது எத்தனாவது வருஷத்துல இருந்து நடத்திட்டு இருக்காங்கன்னா 1992ல இருந்து நடத்திட்டு இருக்காங்க இந்த இது. ஸோ இந்த வருஷம் வந்துட்டு 24th எடிஷன் ஆஃப் மலபார் எக்ஸசைஸ். ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் ஆஸ்திரேலியா என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா ஜாயின் பண்ணிருக்காங்க சின்ஸ் 2007க்கு அப்புறமாட்டி. ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் ஆஸ்திரேலியா ஜாயினிங் இஸ். ஸோ யூ கால் தீஸ் குரூப்பிங் அஸ் அ குவாட் குரூப்பிங். ஸோ குவாட் குரூப்பிங் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் 4 கண்ட்ரீஸும் சேர்ந்து ஒரு மிலிட்டீரியல் எக்ஸசைஸ் வந்துட்டு கிரியேட் பண்றாங்க. ஸோ நிறைய ரேஞ்ச் ஆஃப் ட்ரைனிங்ஸ், ஏர் டிஃபென்ஸ், ஆன்டி சப்மரைன் எக்ஸசைஸ்லாம் கிரியேட் பண்றோம். ஸோ இதுல சொல்லும் போது ஆஸ்திரேலியாவோட ஃபாரின் மினிஸ்டர் என்ன சொல்லியிருக்காருன்னா இந்தியா அண்ட் ரஷ்யா வந்துட்டு நேச்சுரலாவே ஒரு பார்ட்னர்ஸ் இண்டோ பசிபிக் ரீஜன்ல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஆர்டிக்கல்ல வேற எதை பத்தி பேசியிருக்காங்கன்னா மிஷன் சாகர். இந்தியா COVID-19 வந்ததுக்கு அப்புறமாட்டி எந்தெந்த கண்ட்ரீஸ் எல்லாம் லெஸ் டெவலப்டு கண்ட்ரீஸா இருக்கிறாங்களோ இல்ல அவங்கவுங்க யார் யாருக்கெல்லாம் தேவைகள் இருக்குதோ அவங்க எல்லாத்துக்கும் ஃபுட் மெடிசின்ஸ் வந்துட்டு டெலிவர் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த டெலிவர் பண்ணக்கூடிய ப்ரோக்ராமுக்கு இந்தியா கொடுத்திருக்க பேர் வந்துட்டு சாகர், மிஷன் சாகர். ஏற்கனவே ஒரு மிஷன் சாகர் வந்துட்டு நடத்திட்டாங்க மே டு ஜூன் 2020. இந்தியா ஃபுட் அண்ட் மெடிசன் யார் யார் கொடுத்திருந்தாங்கன்னா ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல மால்தீவ்ஸ், மொரீஷியஸ், சீச்சல்ஸ், மடகாஸ்கர் அண்ட் காம்கோரஸ்க்கு கொடுத்திருந்தாங்க. இப்போதைக்கு செகண்ட் பார்ட் ஆஃப் திஸ் மிஷன் சாகர் லான்ச் பண்ணிருக்காங்க. இந்த இதுல வந்துட்டு we are going to give it for சூடான், சவுத் சூடான், டிஜிபாட்டி அப்படிங்கிற கண்ட்ரி அண்ட் எரிட்ரியா அப்படிங்கிற கண்ட்ரிக்கு வந்துட்டு ஒரு ஃப்ரெண்ட்லி அசிஸ்டன்ஸ் மாதிரி இந்தியா இஸ் ப்ரொவைடிங். ஸோ இதான் என்னோட இம்பார்ட்டன்ட் current affairs. If you like my video, like, share and subscribe to Conquer IAS and press the bell icon for further notifications. Thank you.